அன்பர்களே, இன்று காரடையார் நோன்பு மற்றும் ஏகாதசி நாள். அதனாலே நாம் பத்திராயிருப்பு ஸ்ரீ அழகிய மணவாள பெருமையில் கோயிலுக்கு செல்கிறோம். இந்த கோவில் விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பில் அமைந்துள்ளது. மிக பழமையான கோவில். தொன்மை மாறாமல் புதுப்பிக்கப்பெற்று கம்பீரமாக பத்திராயிருப்பு அர்ஜுனாபுரத்திலே அமைந்துள்ளது. குருக்ஷேத்திர போரில் ஸ்ரீ கண்ணனின் திருவருளாலே கௌரவர்களை வென்று பாண்டவர்கள் தர்மத்தை நிலைநாட்டினார்கள். இவர்கள் வனவாசம் செய்த போது இந்த புண்ணிய நகருக்கு வந்தார்கள். இந்த தலம் புராண காலத்திலே தர்மாரண்ய கஷேத்திரம் என புகழ்பெற்று விளங்கியது. இந்த பகுதி அழகிய மலைகளும் அடர்ந்த மரங்களும் பசுமையான சோலைகளும் சூழப்பெற்று எழிலோடு இருந்ததால் முனிவர்கள் தர்மாத்ரி என புகழ்ந்தார்கள். கலியின் கொடுமையினால் இந்த பகுதி நீரின்றி வாடி வறட்சியின் பிடியில் சிக்கி தவித்தது. பாண்டவர்கள் இங்கு வந்தபோது ஊர் மக்கள் தங்கள் நிலையை உணர்த்தி தங்களை வறட்சியின் பிடியிலிருந்து மீட்குமாறு வேண்டினார்கள். உடனே அர்ஜுனன் தனது காண்டீப வில்லால் அம்பை பூட்டி பூமியில் செலுத்திட அம்புபட்ட இடத்தில் ஒரு நீரூற்று தோன்றி பிரவாகம் எடுத்து நதியாக ஓடியது. அதுவே இன்றைக்கு அர்ஜுனா நதி. இந்த வரலாற்று செய்தியை குதம்பை சித்தர் தனது பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு சமயம் மகாலட்சுமி முனிவர்களும் ரிஷிகளும் கூறிய தர்மாத்ரி எனப்படும் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து இங்கு வந்தார். இந்த பகுதியை கண்டு திருமகள் மனம் மகிழ்ந்தாள். அதனால் ரிஷிகள் இப்பகுதிக்கு ஸ்ரீவக்திரம் என போற்றினர். வக்திரம் என்றால் முகம் மலர்தல். ரிஷிகள் ஏக குரலில் எழுப்பிய ஓசை கேட்டேன் என கோரக்கி சித்தர் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார். மன்னர் காலத்தில் ஸ்ரீ பக்திரபுரம் என பெயர் பெற்று காலப்போக்கில் பத்திராயிருப்பு என ஆகிவிட்டது. மகாலட்சுமி தாயார் இங்கு தவம் மேற்கொண்டு திருத்தங்கலில் திருமாலை மணந்தாள். அப்போதே கட்டப்பட்ட கோவில் இது. தரையில் மண்ணை பரப்பி அதன் மீது கற்களை அடுக்கி கட்டப்பட்ட திருக்கோவில் இது. இப்படிப்பட்ட கோவில் மழை வெள்ளத்தால் சேதமன்றி இருப்பது தனி சிறப்பு. அன்றைய கட்டிடக்கலைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. மதுரை ஆண்ட திருமலை நாயக்கர் ஊஞ்சல் மண்டபம், வசந்த மண்டபம், துவாதசி மண்டபம், மடப்பள்ளி ஆகியவற்றை கட்டியதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன. உற்சவ மண்டபத்தில் திருமலை நாயக்கர் மற்றும் அரசியின் உருவச் சிலைகள் உள்ளன. தூண்களில் அன்னம், ஆமை, விஷ்ணு, தாமரை, அனுமார் போன்ற சிற்பங்கள் உள்ளன. யாழி, தேன் குடிக்கும் சிட்டு போன்ற சிற்பங்களும் உள்ளன. பல அணிகலன் வகைகளையும் இங்கே சிற்பங்களாக காணலாம். பெருமானின் சிரசில் உயர்ந்த கிரீடம், காதுகளில் மகா குண்டலங்கள், கழுத்தில் முத்தாரம், சிலை முழுவதும் அணிகலன்கள் முதலிய அழகை திருமஞ்சத்தின் போது நாம் பார்க்கலாம். ஆகையால் இவர் அழகிய மணவாளன் எனப்படுகிறார். தாயார் பத்மாவதி சன்னதி இங்கே உள்ளது. இரு கருடாழ்வார்கள் சன்னதி உள்ளன. இங்கு உள்ள ஏரி காத்த பெருமாள் என்னும் அழைக்கப்படுகிறார். கோவில் எதிரிலே பெரிய அரச மரம் உள்ளது. வைகானச முறைப்படி வழிபாடு நடைபெறுகிறது. சனிக்கிழமைகள் வைகுண்ட ஏகாதசி, ஆவணி திருவோணம், கார்த்திகை, விஷு, ராமநவமி, ஏகாதசி, தீபாவளி, ஆடிப்பூரம் ஆகியவை விழா நாட்கள். சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்தவை நடந்திடும். குறையில்லா வாழ்க்கை அருளும் பத்திராயிருப்பு அழகிய மணவாள பெருமாளை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.